நான் இந்த ஒரு 3 ஏக்கர் நிலத்தை வந்து விளை நிலமா மாத்தினதுதான் என்னுடைய சேமிப்புன்னு சொல்லிக்கலாம். அரிசிக்கு ஒரு 4 அல்லது 5 இந்த முத்துகளை வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது கூட கலந்து அரைச்சோம்னா இன்னும் சுவை நல்லா இருக்கும். பண்ணக்கீரைன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல, கடைஞ்சு சாப்பிட்ற கீரை. ஆனா இது கலரா இருக்குங்க, கொஞ்சம் சிவப்பு கலர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல அது இதுல இருந்து விதைகளும் எடுக்கலாங்களா? இந்த விதையை வச்சு அந்த காலத்துல வந்து களி செஞ்சிருக்காங்க. வணக்கம்ங்க, என் பேர் பொன்முத்துங்க. இங்க பல்லடம் பகுதியில கிரடம்தூர் அப்படின்ற கிராமத்துல கடந்த ஒரு 15 வருடங்களா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வர்றேங்க. இயற்கை விவசாயம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது மேல எப்படி ஆர்வம் வந்துச்சுங்க? எதனால இயற்கை விவசாயம் பண்றீங்க? கண்டிப்பாங்க. இப்போ வந்து இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் அந்த 2015க்கு முன்னாடி இயற்கை விவசாயம் இல்லைங்க. ரசாயனம், பூச்சிக்கொல்லி இதெல்லாம் பயன்படுத்தப்பட்ட விவசாயம் தான் நான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேங்க. என்னோட குடும்ப பின்புலம் பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான். எனக்குன்னு நம்ம குழந்தைங்க வந்தப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம தோட்டத்துல விளைஞ்ச பொருட்களையே அது உணவுன்னு கொடுக்குற காலத்துல வந்து ஒரு குற்ற உணர்வால தான் நமக்கு தேட ஆரம்பிச்சது. இது ஏன்னா முழுக்க இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கு என்னுடைய குழந்தைங்க தான் காரணம்னு சொல்லலாம். செயற்கையா ரசாயனம் போட்டு செய்றீங்கன்னா கொஞ்சம் நிறைய லாபம் வரும், பண்றோம், அதில் நல்லா வருமானம் ஈட்டுற மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கம்மியா இருக்கிறப்ப இப்ப பக்கத்து தோட்டத்தில் நிறைய விளைச்சல் வருது, அவங்க வருமானம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்களை எதுவும் கேள்வி கேட்கலையா? கண்டிப்பாங்க, அது எல்லா குடும்பங்கள்லயும் இயல்பா இருக்கிற விஷயம்தான். ஒரு குடும்பத்துல ஒன்னு ஆணுக்கு புரிதல் இருந்தா பெண்ணு எதிர்பார்ப்பாங்க, இல்ல பெண்ணுக்கு புரிதல் இருந்தா ஆண் எதிர்பார்ப்பாங்க. இது நம்ம குடும்பத்திலேயே அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா அதை வந்து புரிய வைக்கிறதுக்கான காலம் கொஞ்சம் எடுத்தது. அதெல்லாம் தாண்டி நம்ம ஆரோக்கியம் தான் முக்கியம். நம்ம நல்ல உணவை எடுத்துட்டோம்னா நம்ம நோய் நொடி இல்லாம வாழ முடியும். நம்ம மண்ணு வந்து தொடர்ந்து நமக்கு பலன் கொடுக்கும். நம்ம மண்ணுல வந்து எந்த ரசாயனங்களை பயன்படுத்த மண்ணினுடைய வளம் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. அதனால நம்மளுக்கு விளைச்சல் கம்மியாயிட்டே இருக்கு. நம்ம அந்த கொடுக்குற அந்த இடுபொருட்களை வந்து நம்ம அளவு அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து நமக்கு செலவு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது செலவில்லாத விவசாயம் தான். இதை வந்து நம்ம பலபயிர் சாகுபடி, ஊடுபயிர், இந்த பூச்சி கட்டுப்பாட்டுக்காக இந்த சில தொழில்நுட்பங்களை நம்ம சரியா பின்பற்றி செய்ய ஆரம்பிச்சோம்னா நமக்கு லாபமான விஷயம். இதை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த புரிதலை கொண்டு வர கொஞ்சம் டைம் எடுத்தது. இப்போ அந்த புரிதல் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. நம்ம எல்லாம் ஒரு குடும்பமா இணைஞ்சு, நம்ம குடும்பம் மட்டும் இல்லாம நம்ம தோட்டத்துல வேலை பார்க்க வர்றவங்களும் நம்ம குடும்பத்துல ஒரு அங்கமா இருந்துதான் அவங்க நம்ம தோட்டத்துல தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல நம்ம கூடவே. நான் மட்டும் இயற்கை விவசாயின்னு சொல்ல முடியாது. நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவங்க ஒரு 5-6 பேர், அவங்களும் இயற்கை விவசாயி தான். அவங்க நான் இல்லாத நேரங்கள்ல அவங்க தான் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நிலம் எவ்வளவு இருக்கு, நீங்க அதுல என்னென்ன பயிர் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாங்க, நம்ம எல்லா பயிர்களையும் முயற்சி பண்றேங்க. எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஏக்கர் ஒரு 30 சென்ட் நிலம் வந்து எனக்கு சொந்தமா இருக்கு. அது இல்லாம ஒரு 8 ஏக்கர் நிலம் வந்து நான் குத்தகைக்கு எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இது இந்த 15 ஏக்கரையுமே வந்து நான் முழு நேரம் முழுசா இயற்கை முறையில மட்டும்தான் ஒரு பயிர் பண்றோம். இல்லைன்னா நம்ம தண்ணி இல்லாத காலங்கள்ல சும்மா இருக்கும். நெல் வந்து இந்த வருஷம் நமக்கு தண்ணி நிறைய கிடைச்சது காரணத்தினால, மழையும் ஓரளவுக்கு நல்லா பேஞ்சதுனால நாம வந்து இப்போ ஒரு 7 வகையான நெல் வந்து இப்போ இந்த வருஷம் பயிர் பண்ணியிருக்கோம். அதுல குறிப்பா சொல்லணும்னா சீரக சம்பா, 60ஆங்குருவை, சிவன் சம்பா, அனந்தனூர் சன்னம்னு ஒரு ரகம் கொடுத்தாங்க, திருச்செங்கோடு சம்பா, இதுக்கு இந்த பக்கம் வந்து கிச்சடி சம்பா, இந்த மாதிரி பயிர் பண்ணியிருக்காங்க. இப்ப இங்க என்ன அறுவடை பண்ணிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்கண்ணா. பாருங்க, இப்ப இது வந்து உளுந்து அறுவடை ஆயிருக்குங்க. இந்த 2 நாள்ல வந்து நம்ம இதெல்லாம் அறுவடை பண்ணி நம்ம வெயில காயறதுக்காக பரவலையும் போட்டிருக்கோம். இதை ஒன்று அள்ளிட்டு போய் நம்ம ஒரு மிஷினை பிடிச்சி நம்ம வந்து இதை சுத்தப்படுத்தி நம்ம சந்தையில நம்ம விற்பனைக்கு வச்சுக்குவோம். முழு உளுந்தாவும் விற்பனை பண்ணுவோம். இதை உடச்சி பருப்பாவும் கொடுக்குறேன். நம்ம கருப்பு உளுந்து ஏன் பண்றீங்க? ஸ்பெசிபிக்கா கருப்பு உளுந்து ஏன் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க. கருப்பு உளுந்து வந்து நம்ம அரிசி எவ்வளவு பயன்படுத்துறோம் அந்த அளவுக்கு இட்லி தோசை காலையில டிஃபன் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பா அவசியம் உளுந்து தேவைப்படுது. உளுந்தோட மெதுவடை சாப்பிட்றவங்களுக்கு உளுந்து அவசியம் தேவைப்படுது. அப்போ வந்து நம்ம உளுந்துக்கான தேவை அதிகமாவே இருக்கு. நம்ம பகுதியில விளைச்சல் ரொம்ப அந்த காலத்துல நிறைய பயிர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து இந்த மயில் பிரச்சனை, ஆட்கள் ஆற்றாக்குறை, இந்த மாதிரி காரணங்கள்னால இந்த மாதிரி ஒரு நம்ம நிலத்திலேயே விளை வைக்கக்கூடிய நம்ம உணவுகளை வந்து நம்ம வெளியில இருந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி தான் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளேயும் போயிட்டோம். அதையெல்லாம் மாற்றணும்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்றவங்க காய்கறிகள் எவ்வளவு நம்ம விளைவிக்கிறோமோ அது போல நம்ம ஒரு பகுதியில வந்து நம்ம இந்த மாதிரி தானியங்களும் விளைவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த கருப்பு உளுந்துல அந்த தோல் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குங்கிறாங்களா, அதை பத்தி நீங்க? கண்டிப்பாங்க, இப்ப வந்து நிறைய வந்து நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. உளுந்து உடைச்ச பருப்பா வாங்கி சாப்பிட்றத விட வந்து நம்ம நுகர்வோர் நம்ம சந்தையில வந்து
நீங்க வந்து எனக்கு முழு உளுந்தா கொடுங்கன்னு வாங்கிக்கிறவங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதை வந்து கஞ்சியா செய்யறாங்க. இட்லி தோசைக்கும் கூட நிறம் பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து முழு சத்து நான் எடுத்துக்கணும்னு தோலோட பயன்படுத்துறவங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இதை அறுவடை பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க அடுத்து? இது எதுவும் இல்லைங்க, இது நல்லா காயணும். காயறதுக்காக நம்ம வெயில்ல நம்ம இந்த காடு பூரா போட்டிருக்கோம். செடியை வேரோட பிடுங்கி இப்படி கீழே போட்டிருக்கோம். இது இன்னைக்கு காஞ்சிருச்சு. இன்னைக்கு நல்லா காஞ்சதுன்னா நாளைக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்ம மிஷினை கூப்பிட்டு இதை மிஷின்ல போட்டு நம்ம எடுத்துருவோம். கொஞ்சம் அளவுல இருந்தது அப்படின்னா நம்மளே வந்து வாசல்ல வந்து குச்சியில தட்டியோ அல்லது வந்து டிராக்டரை வச்சு மின்னுக்கு முறை ஓட்டியோ வந்து நம்ம சுத்தப்படுத்த முடியும். இது வந்து நம்ம ஒரு 3 ஏக்கர் அளவுல நம்ம பயிர் பண்ணதுனால நம்ம கொஞ்சம் அதிகமான அளவுல செடி இருக்கிறதுனால இதை ஆட்களை வச்சு அதை சுத்தம் பண்ணி அதை பிரிச்சு எடுக்கிறதுல ரொம்ப மெனக்கடல் இருக்கும். அதுக்கு ஒரு மிஷினை போய் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த காடு முழுக்கவுமே ஒரு பூக்களாவே இருக்குங்களே, இது என்ன பூவுங்கன்னா அது பயன்படுது? இது வந்து பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல, கடைஞ்சு சாப்பிட்ற கீரை. ஆனா இது கலரா இருக்குங்க, கொஞ்சம் சிவப்பு கலர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல, அது இலை முதிர்ந்ததுனால அந்த இலை பச்சை தன்மையிலிருந்து அந்த சிவப்பு நிறத்துக்கு மாறி இருக்கு. இதுல இருந்து விதைகளும் எடுக்கலாங்களா? இந்த விதையை வச்சு அந்த காலத்துல வந்து களி செஞ்சிருக்காங்க. இப்போ அதை எப்படி செய்யறது என்னன்னு தெரியல. யாரும் தெரிஞ்சவங்க யாரும் இதுல எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்ய முடியும்னு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தா நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த 2 ஏக்கர் அளவுல பூராமே வந்து இந்த பண்ணைக்கீரை விதையாதான் இருக்கு. இந்த விதையை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நமக்கு வந்து உபயோகமா இருக்கும். நம்ம இந்த விதையை எடுத்து காமிக்கிறீங்களா? இந்த கருப்பு கருப்பா இருக்கிறது தான் விதை. இதுதான் வந்து பண்ண விதைங்க. இந்த விதையில வந்து களி கிளறி ராயில வந்து கேப்பையில எப்படி களி கிளறி சாப்பிட்டாங்களோ அது போல இந்த விதையில வந்து களி செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ரொம்ப பஞ்ச காலத்துல வந்து இதுல எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. அது எப்படி செஞ்சாங்க, என்ன விவரம், அதை எப்படி அந்த நிலை கொண்டு வர்றது அப்படிங்கிற விவரங்கள் நமக்கு தெரியல. பெரிய வெங்காயங்க, பல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய வெங்காயம் வந்து இப்ப நாத்து விட்டு இப்பதான் நடவு போட்டு ஒரு வாரம் ஆயிருக்குதுங்க. இது என்ன அளவுல போட்டிருக்கீங்கன்னா? இது வந்து இதுல ஒரு 15 சென்ட் அளவுக்கு இப்ப நடவு பண்ணியிருக்கிறோம். நம்ம சந்தைக்கு அளவான அளவு. இதுக்கு முன்னாடி ஒரு பட்டம் வந்து ஒரு 1/2 ஏக்கர் அந்த பக்கம் பண்ணியிருக்கோம். அது இன்னும் ஒரு மாசம் மேல ஆயிடுச்சு. நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்க பண்ணைக்கீரை, அந்த பண்ணைக்கீரை தான் இப்ப வந்து நம்ம பயிர் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்க விதை எடுத்து இப்ப நம்ம பயிர் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே சிவப்பு தண்டங்கீரை. நம்ம வந்து 3 பாத்தி 4 பாத்தி ஒரு பேட்ச் அவ்வளவுதான் போடுவோம். இந்த பல்லடம் பாதிக்கல இந்த கீரை வகைகள்லாம் கொஞ்சம் நல்லா வருது. இதுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது நாட்டு மல்லி. நாட்டு மல்லியில கொஞ்சம் சீக்கிரமா பூ வந்துடும். நம்ம நீ அறுவடை பண்ணி கொடுத்துருவோம். நல்ல மனம் இருக்கும். இதெல்லாம் மல்லியும் எடுப்பீங்களா இல்ல எப்படிங்க? மல்லி எடுக்கிறது இல்ல, கீரைக்காக மட்டும்தான் நம்ம பண்றோம். இப்ப இயற்கை முறையில இப்போ நம்ம நிலத்துல பீட்ரூட்டும் வருது. இது வந்து நான் இன்னும் சின்ன இளம்பா இருக்குது, இப்பவே நம்ம கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டோம். இதே இன்னும் விட்டோம்னா இன்னும் கிழங்கு சைஸ் பெருசா வரும். இது என்ன விலைக்கு கொடுக்குறீங்க இப்போ? பீட்ரூட் நம்ம சந்தையில கிலோ 80 ரூபாய்க்கு. இங்க வந்து இதுல ஒரு 3 ஏக்கர் நிலம் தனியா இருக்குங்க. இந்த நிலம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாறை நிலம். வந்து கலப்பையிலேயே ஓட்ட கூட முடியாது, பெரிய ஓடை பாறையாவே இருக்கு மேலேயேங்க. இந்த நிலத்தை வந்து நம்ம ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த நிலத்துக்கு ஒரு கிணறுன்னு ஒன்று வெட்டி இருக்கோம். கிணறு வெட்டி இந்த நிலத்தை விளைநிலமா மாத்தி இருக்கேன். எனக்கு வந்து வயசு 50 ஆகுதுங்க. என்னோட வாழ்க்கையில என்னுடைய முதலீடுன்னு பார்த்தா நான் இந்த ஒரு 3 ஏக்கர் நிலத்தை வந்து விளைநிலமா மாத்தினதுதான். இப்ப நம்ம முருங்கை வந்து இந்த மழை காலத்துல வந்து காய் இருக்காது. இது போன போக காய்ச்ச காய் வந்து அது காய்ஞ்சு நிக்குது, அதுலயும் விதை இருக்காது. இனிமேல் தான் வந்து இது முருங்கை இப்ப வந்து நம்ம கீரையா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம இனிமேல் பூவை எடுக்கும். பூவா அறுவடை பண்ணி பூவும் நம்ம சந்தையில விற்பனைக்கு வைக்கிறோம். கீரை பூவு அது இல்லாம பிசுன்னு கேட்கறவங்களுக்கு பிசுனும் எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். இது வந்து சிட்டாமணுக்குலயே வந்து இது ஒரு வெள்ளை முத்து இருக்க ரகமுங்க. இதுல இருந்து எண்ணெய் எடுப்பீங்களா? எண்ணெயா எடுக்கிறோம். அப்போ நம்ம இயற்கை விவசாயிகளுக்கு வந்து பரப்பு பயிரா பண்றதுக்கு இது நல்லா பூச்சி கட்டுப்பாட்டுக்கு வேலி பயிர் மாதிரி இருக்குங்க. ஆமா, வேலி பயிர். இது பெருசாகவும் இருக்கும். இதுல வந்து எண்ணெய் அளவு வந்து கூடுதலா கிடைக்கும். நம்ம இட்லி தோசைக்கு வந்து இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு 4 அல்லது 5 இந்த முத்துகளை வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது கூட கலந்து அரைச்சோம்னா
இன்னும் சுவை நல்லா இருக்கும். நம்ம இங்க வந்து நிக்கிறது இது ஒரு தோட்டங்க. இது முன்னாடி இருந்து பயிர் பண்ணிட்டு இருக்கிற தோட்டங்க. இந்த பக்கம் ஃபுல்லா வந்து இதுல அரசாணி பரங்கிக்காய்ன்னு சொல்ற மஞ்சள் பூசணி அரசாணி பயிர் பண்ணியிருக்கோம். இப்ப சந்தை தேவைக்காக காய்கறிகள் வந்து நிறைய பயிர் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 20 சென்ட்ல 30 சென்ட்ல 10 சென்ட்ல அளவுல நம்ம சந்தைக்கான என்ன தேவை இருக்கோ அதை பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பயிர் பண்ணிக்கிறோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சந்தை குழுவுல நான் பண்ற பயிரை இன்னொரு விவசாயி பண்ண மாட்டாரு, இன்னொரு விவசாயி பண்றது இன்னொருத்தர் பண்ண மாட்டாங்க. வேற வேற பயிர் பண்ணிக்கிறோம். ஆனா ஒரு இடத்துல வந்து ஒரே இடமா வச்சு நம்ம கால இடைவெளி விட்டு கூட பயிர் பண்ணி தொடர்ந்து மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்றீங்க. ஆமா ஆமா, தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம். நம்ம பயிர் செய்யறதுல நம்ம தொடர்ந்து பயிர் பண்ணிட்டு இருக்கோம். சில நேரங்கள்ல அந்த ஒரு வெயில் காரணத்தினாலேயோ அல்லது வந்து மழை காரணத்தினாலேயோ நம்மளுக்கு விளைச்சல் இல்லாம கூட ஒரு சில பயிர்கள் நமக்கு கை கொடுக்காம போயிருக்கும். ஆனா நம்ம முயற்சியை விடுறதில்லை. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்டு ரக விதைகளை பயன்படுத்தி நம்ம விளை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். இப்ப இந்த சிவன் இயற்கை சந்தைக்கு வந்தா எல்லா இயற்கை விளை பொருட்களுமே கிடைக்கும், வாங்கிக்கலாம். கண்டிப்பா நம்ம அது விவசாயினால என்னவெல்லாம் விளைவிக்க முடியுதோ அந்த பொருட்களை நம்ம விளைய வச்சு எடுத்துட்டு போயிட்டு நேரடியா நுகர்வோருக்கு நம்ம விற்பனை பண்றோம். அதுல வந்து நம்ம எந்த பொருட்களையும் வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படின்னு நம்ம எதையும் பெருசா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. அதுல நம்ம எதையும் பிளாஸ்டிக் கவர்லயோ அல்லது இந்த வந்து பிளாஸ்டிக்கை தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்றோம். எண்ணெய் எல்லாம் கூட விற்பனைக்கு வச்சிருக்கோம். அந்த எண்ணெய் எல்லாமே வந்து வீட்டுல இருந்து அவங்க பாத்திரம் எடுத்துட்டு வந்து வாங்கிக்கிற மாதிரி வச்சிருக்கோம். சொல்லுங்க. என்னுடைய பேர் வந்து பொன்முத்துங்க. என்னுடைய போன் நம்பர் வந்து 888 3104200. நம்ம விவசாய பண்ணையை பார்க்கறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்த ரமேஷ் அவர்களுக்கும் அவருடைய யூடியூப் சேனல் தமிழ்நாடு விவசாயி அப்படிங்கிற யூடியூப் சேனல் அவங்களுக்கும் எங்களுடைய சிவன் இயற்கை சந்தை சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.